ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் இயக்குனர் சுந்தர் சி அவர்களோட இயக்கத்தில் அவரே நடித்து அண்ட் இவங்க கூட தமன்னா, ராஷிகண்ணா, யோகி பாபு அண்ட் அப்புறம் கருடன். ஸோ ஞாபகம் இருக்கும் நம்ம கேஜிஎஃப். ஸோ அவங்களோட விடிவி கணேஷ் அவங்களோட நடிப்பில் குஷ்பு அவங்க வந்து தயாரித்து அண்ட் ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்கள் வந்து இசையமைச்ச அரண்மனை பார்ட் 4 படம். ஆக்சுவலி இது வரைக்கும் வந்து 1 or 2 3 அதுல அந்த ஒரு அரண்மனை இந்த பிரான்சைஸ்ல இந்த அரண்மனை 4 தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரான்சைஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அண்ட் கதை அப்படின்னு பார்க்கும்போது சுந்தர்சியோட தங்கச்சி தமன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சவங்களோட ஓடி போயிட்டாங்க. ஸோ அவங்க அப்படியே போன இடத்துல திடீர்னு அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட். ஸோ அதை கண்டுபிடிக்கிறது, அது இவர் வந்து வக்கீல், அதுக்காக இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இருந்த அந்த அரண்மனைக்கு போறாரு சுந்தர்சி. அங்க பல அமானுஷமான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த அமானுஷ விஷயங்களுக்கு அப்புறம் வந்து உண்மையாவே தமன்னாக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சுந்தர்சி சர்ச் பண்ண ஆரம்பிப்போ இது தற்கொலை இல்லை, இவங்க கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து சுந்தர்சி கண்டுபிடிக்கிறாரு. உண்மையிலேயே அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்றத வந்து சுந்தர்சி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இறுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இந்த படத்துல வரும். ஸோ அதுதான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதை. ஸோ இது வரைக்கும் வந்து அரண்மனை கதைகள் எல்லாமே நமக்கு தெரியும். ஒருத்தங்க இருப்பாங்க, பணத்துக்காகவோ அவங்களுக்கு கௌரவத்துக்காகவோ அவங்கள கொலை பண்ணிடுவாங்க, அவங்க பேயா வந்து பழி வாங்குவாங்க. இந்த கதையில இருந்து டோட்டலி கம்ப்ளீட்டா வேற ஒரு ட்ராக்ல வந்து டிராவல் பண்ணியிருக்காரு நம்ம சுந்தர்சி. ஆக்சுவலி படத்தோட கதை என்னமா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் திங்க் பண்ணும்போதே படத்தோட ஃபர்ஸ்ட் ஷார்ட்ல இதுதான் கதை அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு 5வது நிமிஷத்துல நமக்கு சொல்லி முடிச்சிருவாரு சுந்தர்சி. அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாலும் உண்மையாவே அதுல யாரு உண்மை யாரு பொய் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் நமக்கான சேலஞ்ச். ஸோ நான் சொல்றது உங்களுக்கு புரியாம இருக்கலாம், பட் நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா தெரியும். படத்தோட முதல் வர்ற ஒரு 5 நிமிஷத்துல படம் இப்படிதான் இருக்குது, இதுதான் கதை, படத்துல இவன் தான் வில்லன் அப்படின்ற விஷயத்த நமக்கு சொல்லிடுவாங்க. இருந்தாலும் இந்த திரைக்கதையிலையும் அந்த ஒரு கோஸ்ட் ஆஃப் த்ரில்லர் அந்த ஒரு இதுல ஸ்கிரீன் பிளேயும் நமக்கு வந்து ரொம்ப ஹைப்பா ரொம்ப ஒரு கூஸ் பம்ப்ஸோட கொடுத்தபடியா 2.25 மணி நேரத்தை நமக்கு எந்த விதமான சலிப்பும் இல்லாம பார்க்க முடிஞ்சிச்சு. வழக்கமா யோகி பாபு காமெடிகள் எல்லாம் பெருசா எடுப்பாது. இந்த படத்துல அது என்னமோ தெரியல, அரண்மனை அப்படின்னு வரும்போது அதுல அவங்களோட காமெடி வந்து 2 நாள் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இதுல யோகி பாபு, விடிவி கணேஷ் அண்ட் கோவை சரளா மேம் இவங்களோட 3 பேரோட அந்த காம்போ ரொம்ப அழகாவே எழுப்பட்டிருக்கு. அண்ட் தமன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 குழந்தைங்களுக்கு அம்மாவை நடிக்கிறதே ஒப்புக்கொள்றதே இந்த மாதிரி டாப் ஹீரோயின்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால். அது ரொம்ப அழகா வந்து ஏற்று நடிச்சிருக்காங்க. குறிப்பா அவங்களோட ஹஸ்பண்டுக்கு பாசமா இருக்கிறதும் சரி, ஒரு பேய் அவங்கள விட்டு விரட்டுது அப்படின் போது குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக அவங்க செய்யற சின்ன சின்ன ஒரு விஷயங்களாக மாட்டோம், என்ன தன்னோட உயிரே போனாலும் குழந்தைகளை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க உயிரை தியாகம் பண்ணி குழந்தைகளை காப்பாத்துற காட்சி அப்படின்னு பல காட்சிகள்ல நம்மளை வந்து உருக வச்சிருக்காங்க. இந்த படத்துல எந்த அளவுக்கு காமெடி சென்ஸ் உள்ள இருக்கோ, எந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கோ, அதே அளவுக்கு அண்ணன் தங்கச்சி பாசம் நம்ம மெல்ட் ஆகிற மாதிரி வச்சிருக்கோம். ஒரு அம்மாவும் பசங்களுக்கும் உள்ள அந்த ஒரு பாண்டிங் வந்து நம்மளை உருக வைக்கிற மாதிரி காட்சிகள் அப்படின்னு பல காட்சிகளை ரொம்ப அழகா பார்த்து செதுக்கி எடுத்திருக்காரு அண்ட் சுந்தர்சி. வழக்கமா வந்து பேய் அப்படின்னா பயமுறுத்தும், பட் இந்த படங்கள்ல பேய் அப்படிங்கிறது ஒரு நல்லது, அது வந்து நல்ல பேயும் இருக்குப்பா அப்படின்ற விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது அண்ட் சுந்தர்சி அவர்கள் தான். அதே இந்த படத்திலேயும் வந்து கண்டினியூ பண்ணியிருக்காரு அண்ட் ஹேண்ட்ஸம். அண்ட் அதுக்கப்புறம் ராஷிகண்ணா அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க பெர்ஃபெக்டா பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். ஹிப்ஹாப் தமிழோட இசையாகட்டும் பின்னணி ஆகட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்ல முடியும். இதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு பாடல், அது பிரம்மாண்டமா வழக்கமா அரண்மனைக்கு கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த காட்சி வந்து ஒரு ஹியூஜ் ஆஃப் பிரம்மாண்டமா வைப்பாங்க. இதுலயும் அந்த பிரம்மாண்டத்தை வச்சிருக்காங்க. அந்த பிரம்மாண்டமான பாடல்கள் முக்கியமான 2 பேர் வந்து ஒரு கேமியோ ரோல் வந்து பண்ணி கொடுத்துட்டும் போயிருக்காங்க. அதை நீங்க தியேட்டர்ல பாருங்க. இது வரைக்கும் நீங்க அரண்மனை படம் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கதை வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஜேர்னர்ல எடுக்கப்பட்ட கதை. அதுக்கு மாதிரி தமிழோட பொண்ணை வர்றது, அந்த பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் மாலிகப்புரம் படம் பார்த்துதான் நமக்கு தெரியும், மலையாள படம். ஸோ அதுல வந்து அந்த பொண்ணு ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாம் அட்டகாசமாவே ஆக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்க அரண்மனை படம் வந்து இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த கதைகள்ல இருந்து முற்றிலும் வேறொரு ட்ராக்ல இந்த படத்தை எடுத்திருப்பாரு. அண்ட் ஸ்கிரீன் பிளே அண்ட் என்கேஜிங்கா வச்சபடியா இந்த படம் ஒரு சம்மருக்கான ஒரு பிளாக் பஸ்டர் படம் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. உங்க குழந்தைங்களோட, உங்க ஃபேமிலிஸோட, வயசானவங்கல இருந்து சின்ன குழந்தை வரைக்கும் இந்த படத்தை நீங்க தியேட்டர்ஸ்ல பார்த்து என்ஜாய் பண்றதுக்கான ஒரு ஒர்த் வாட்சபிளான மூவி. நீங்க செலவு பண்ற 176 இல்லைன்னா 196 இந்த பணத்துக்கு ஒரு ஒர்த்தான ஒரு படமா அந்த இருக்கும். குறிப்பா படத்தோட கடைசி 25 நிமிஷம் ஃபுல் என்கேஜ்
என்கேஜிங்கா இருக்கும். இன்டர்வலுக்கு முன்னாடி பட காட்சிகள் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு புரியாம இருக்கும். இன்டர்வலுக்கு அப்புறம் முன்னாடி நடந்த காட்சிகள் எல்லாமே எப்படி கோர்வையா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்றாங்க அப்படின்றது வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் அதை சூப்பராகவே வந்து நமக்கு வந்து நரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டோரி டெல்லிங் தான் படத்தோட மிகப்பெரிய பில்லர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு நான் என்னெல்லாம் கேட்டால் இந்த படத்துக்கு வந்து ஒரு 7/10 தாராளமாக கொடுக்கலாம். அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.